வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. பிஜேபியோட டீல் பேசி வகையா சிக்கிருக்காரு விஜய். ஆடியோ லீக் ஆகி அசிங்கப்பட்டு இருக்கிறாரு விஜய். என்ன நடக்குது தோழர்கள்? தமிழ்நாட்டுல 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக கொதி நிலையில இருக்கு தமிழ்நாடு. எப்பவுமே அரசியல் மாநிலங்க தமிழ்நாடு. அவங்க தரப்பு கருத்துக்களை சொல்றதுக்கு களத்துல நின்று அடிச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க. இதுல ஆப்சென்ட் ஆகி மெடிக்கல் லீவ்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரே பீஸ் விஜய் தான். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் போவாராம். அப்பா, நீ உன்னை அப்படி சேஃபா பாதுகாத்துக்கின எதுக்கு அரசியலுக்கு வர்ற? சாப்பிடாம கஞ்சி குடிக்காம எங்க தோழர்கள் எத்தனை பேரு 40 வயசுலயும் 50 வயசுலயும் செத்து போயிருக்கிறாங்க. மக்களுக்காக கலன் 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 நின்னவங்க. எத்தனை எதிரிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்கார்கள் கம்யூனிஸ்டுகள். அவங்க எல்லாம் என்னைக்காவது ரெஸ்ட் எடுக்கணும் யோசிச்சிருந்தா நாரி போயிடும் நம்ம பழப்பு. ஓடிக்கிட்டே இருக்கிற கம்யூனிஸ்டுகள் இந்த உலகத்தினுடைய சுழற்சியை பாதுகாக்கிறாங்க. நான் அப்படிதான் பாக்குறேன். நான் சின்னதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இப்படி ஒரு தலைவர் நான் பார்த்தது இல்ல. எப்ப பார்த்தாலும் மெடிக்கல் லீவ் எடுக்கிற ஒரு லீடரை பார்த்தது இல்ல. எப்ப பார்த்தாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ற ஒரு லீடரையும் பார்த்தது இல்ல. யாருக்கு என்ன பிரச்சனாலும் என் வீட்டுல வந்து பாருங்கன்னு சொல்ற ஒரு லீடரையும் நான் பார்த்தது இல்ல. ஏன்னா இது லீடருக்குவான குவாலிட்டியே இல்ல. நேத்து திருப்பூர்ல 10 பொம்பளை பிள்ளைங்களுக்கு மேல மயக்கம் போட்டு விழுந்திருக்கு. நான் பேரண்ட்ஸ பார்த்து கேட்கிறேன், என்னதாங்க நீங்க இப்ப வீட்டுல பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தைங்க இப்படி வெளியில போய் உயிருக்கு ஆபத்தா போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க வீட்டுல இருந்து அனுப்பி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? என்ன மாதிரியான அம்மா அப்பா நீங்க? விஜயை குறித்த ஒரு பெரிய பிம்பத்தை வீட்டுக்குள்ள திணிச்சுட்டே இருக்கு இந்த குழந்தைங்க. இந்த பெருசுங்க இதுகளை திருத்தாம ஆமா சாமி போட்டுட்டு இருக்கு. ஐயோ, ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அண்ணன் சிக்கி இருக்காருல, பிரச்சனை வந்துருச்சுப்பா, அதுக்கு அறிக்கை விடணும் அப்படின்னா அண்ணா அந்த அறிக்கையில 58 இடத்துல திமுகவை திட்டிருப்பாரு. ஒரே ஒரு இடத்துல பாஜகவை தடவி கொடுத்திருப்பாரு. நீங்க எல்லாருக்கும் எடுத்து பாருங்க. திமுகவை திட்டணும்னா அண்ணனுக்கு அப்படியே வந்து ஒரு துண்டா ஒரு தைரியம் வரும். ஏன்னா திமுக அவங்க, அதுவும் MK ஸ்டாலின் நிதானமா எல்லாத்தையும் அணுகுறாருல. தொண்டையில தூக்கி போட்டு மிதிச்சா அந்த பயம் வந்திருக்கும், அது ஓடி போய் பனையூர்ல பதுங்கி இருக்கும். ஆனா இவர் நிதானமா அணுகுறாரு, ஜனநாயகத்தை நம்புறாரு. அதனால இந்த பீஸுக்கெல்லாம் ரொம்ப குளிர் விட்டு போச்சு. திமுகவை அடிக்கணும்னா மாத்திரம் வந்து இறங்கி நின்னுக்கிட்டு பயங்கரமா கொக்கரிக்கும், கூப்பாடு போடும். ஏண்டா இது தினுசா இருக்கே? திமுக மட்டும் அடிச்சிட்டு இருக்காங்களே, பாஜக இவ்வளவு பண்ணாங்களே, அவங்கள பக்கத்துல கூட போகலையே. உங்களுக்கு ஞாபகப்படுத்தவா, 2015 இருந்துங்க விஜய தூங்க விடல, விஜய வாழ விடல, போட்டு பாடாப்படுத்துற ஒரு கூட்டம் இருக்குன்னா அது பாஜக கூட்டம். வீடு புகுந்து பாஜக தானே உங்க வீட்டுல IT ரைடு நடத்துச்சு. பாஜக தானே உங்களை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துச்சு. அதனாலதானே கோர்ட்டு நீங்க வரி கட்டாம இருக்கீங்கன்னு 1.5 கோடி ரூபாய் உங்களுக்கு ஃபைனை போட்டுச்சு, அபராதத்தை போட்டு வச்சது பாஜக. சரி, இந்த தேர்தலையாவது நீங்க பாஜக கூட சேருவீங்க அப்படின்ற நம்பிக்கையில டெல்லியில இருந்து ஆளாளா அனுப்புச்சு. நாங்க வந்து உண்மை கண்டறியும் குழு, நாங்கள் மனித உரிமை குழு, நாங்க அந்த குழு, இந்த குழு, நொந்த குழு அப்படின்னு நொந்த குழுவை பூரா அனுப்பிச்சு. அவங்க எல்லாம் சேர்ந்து நின்று அண்ணன் எடப்பாடியார்லாம் கூவுன கூவுருக்கே. சட்டமன்றத்துல விஜயாவே பேசினாரு எடப்பாடியார், ஏன்னா கூட்டணிக்கு வந்துருவாங்களாம். அதுக்கு அப்புறம் தான் தெரியுது கூட்டணிக்கு போனா மக்கள் ஓட்டு போட மாட்டான். இந்த பேசிக்கா ஒன்லைன்ல தெரிஞ்சுக்கிட்டுதா உன் கூட நான் மறைமுக கூட்டு வச்சுக்கிறேன். நான் இன்னொன்னு கேக்குறேங்க, ஜனநாயகன் படத்தை யார் முடக்குனா? சென்சார் போர்டு யாருடைய கீழே இருக்கு? ஏன் சென்சார் போர்டுல இருக்கிறவங்க எல்லாம் படம் பார்க்காம லீவ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க? ஏன் ஒரே ஒருத்தர் இந்த படத்தை திரும்ப ரிவ்யூ பண்ணணும்னு ஏன் கேட்டாரு? இதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க பாஜக இருக்கு. தட்டி கேட்கறதுக்குள்ள முதுகெலும்பு வேணும். உசுர தூக்கி ஓரமா வச்சுட்டு நின்னு அடிச்சு கேட்கிறவன் தான் தலைவனாக முடியும். தொடநடுங்கி பயலுக தலைவனாக முடியாது. கடைசியில வந்து எங்க சிக்கினாரு? 41 பேர் கரூர் மரணம், அங்க வந்து சிக்கினாரு. நம்ம சொல்றோம் CBCIDயோட நிறுத்திக்க, இங்க பிரச்சனைனா நாங்க தட்டி கேட்போம். யாரா இருந்தாலும் தப்பு நடக்கிற போது தட்டி கேட்கிற குணம் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. நீ இங்க இருந்து அங்க போனா மொத்தமா சிக்கிடுவ நம்ம எச்சரிச்சு வீடியோவே போட்டிருக்கோம். ஆனா அண்ணன் தப்பிச்சு ஓடிடுவோம் அப்படின்னு போய் பெரிய பொந்துக்குள்ள புதகுலிக்குள்ள சிக்கிட்டாரு. இன்னைக்கு பாஜக கைப்பிடியில பொம்மையா இருக்காரு. CBI வச்சு இவரை அடிக்கடி கூப்பிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க. CBI வச்சு நீ ஒழுங்கா எங்க கூட கூட்டணி வச்சுக்கோ, நேரடியாவோ மறைமுகமாவோ கூட்டணி வச்சுக்கோ அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் தேர்தல் பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா அண்ணன் பொலந்து கட்டுவாரு. மிஸ்டர் MK ஸ்டாலின் CM சார், என்ன இதெல்லாம் PM சார்னு பேரு, வீடேறி தொண்டையில மிதிப்பாங்க. சரி இருக்கட்டுங்க, நான் பல முறை சொல்லிட்டேன், இது BJP பீஸு. இந்த கட்சியை தொடங்குறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய
பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தான் கட்சி ஆரம்பிக்க வைக்கிறாரு. புஷி ஆனந்த் ரங்கசாமியினுடைய சிஷ்ய. இவங்க யார் கூட கூட்டுல இருக்கிறாங்க? பாஜகவோட கூட்டு. அப்படிதான் வருது. அதனாலதான் பொருளாளரா இருக்கிறவன் பாஜக காரன், தாவேகாவுடைய பொருளாளரு நிர்மல்குமார். அதனாலதான் உள்ள போறான். அவனாலதான் திருப்பரங்குன்றத்தில் நிப்பாட்டி வச்சுக்காங்க கலவரத்தை செய்யின்னு. உங்களுக்கு புரியுதா? இந்த அடிப்படையில தான் பாண்டிச்சேரியில 15க்கும் மேற்பட்ட மக்களை பாஜகவில இருந்து எடுத்து கேண்டிடேட்டா நிப்பாட்டி ஓட்டு போட வச்சிருக்காப்ல. நம்ம சொன்னோம்ல, மை டிவிக்கே ஆப்பே பாஜக காரை உருவாக்கி கொடுத்ததுன்னு. எல்லாமே பாஜக. அதனால பாஜகவை நம்ம அண்ணன் திட்ட மாட்டாரு. ஆனா வகை வகையா சிக்கி இருக்காரு. ஆடியோல சிக்கி சீரழிஞ்சிருக்காரு. அப்படி என்னங்க நடந்திருக்கு? திருவண்ணாமலையில ஒரு பையன் பிஜேபிக்கு எதிராக நோட்டீஸ் கொடுத்திருக்கான். பிஜேபி என்னென்ன வேலைகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு எதிராக செய்யுதுன்னு நோட்டீஸ் கொடுத்துட்டான். அவன் என்ன நம்பிட்டான்? அண்ணன் இருக்காரு, அண்ணன் தான் கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லிட்டாருல, அதனால பிஜேபிக்கு எதிராக கொடுப்போம் அப்படின்னு நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துருக்கான். உடனே அந்த பையனை போய் அடிச்சிருக்கானுங்க, பயங்கரமா அடிச்சிருக்கானுங்க. ஏன்டா அடிச்சீங்கன்னு கேட்டா, பிஜேபிக்கு எதிராக ஏன்டா கொடுக்குற? பிஜேபி நம்ம டார்கெட் கிடையாது. பிஜேபி ஏன் சொல்ற? பிஜேபி நம்ம பங்காளி. பிஜேபி ஏன் சொல்ற? அட பாவீங்களா, நீங்க தானே சொன்னீங்க அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக உனக்கு பங்காளியா இருந்திருக்கான். உடனே இதை விசாரிக்கிறாப்ல. அந்த பகுதியில இருக்கிற ஏதோ ஒரு தலைவர் போல இருக்கு தாவேகாவுக்கு தலைவனா இருந்தா தக்குரியா தான் இருப்பான், அது வேற. அவர் விசாரிக்கிறார். என்ன தம்பி என்னாச்சு, ஏதோ பிரச்சனையாம்ல? அப்படிலாம் ஒண்ணு இல்லனே. ஏய் சொல்றா, என்னடா பிரச்சனைன்னு கேட்டோன்னே இந்த பையன் சொல்றாரு, ஆனா நான் ஒரு நோட்டீஸ் அடிச்சு போய் கொடுத்தேனா, இங்க அதிமுக கூட நிக்கல, பிஜேபி தான் நிக்குது. அதிமுக கூட நிக்கல, பிஜேபி தான் நிக்குது. அப்பனா என்ன அர்த்தம்? அதிமுக கூட நம்ம கண்டுக்காம விட்டுறலாம். பிஜேபி தான் நிக்குதுன்னு நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்? அந்த சின்ன பையன் அண்ணன் தான் சொன்னார்ல கொள்கை எதிரி, அதனால பிஜேபியை போட்டு வருத்துட்டோம்னா அவங்க நம்மளை பாராட்டுவாங்கன்னு நினைச்சு இந்த புள்ள குடுத்து பிடிச்சி பிட்னோடிச கடைசியில் என்ன ஆகி போச்சு, கட்சிக்காரனே அடிக்க வேண்டாம். அப்புறம் அங்க இருக்கிறவங்க பார்த்து அந்த பையல அப்படின்னு நிறுத்தி காப்பாத்தி அனுப்பி விட்டுருக்காங்க. இதுதான் பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனை குறித்து பேசுகிற ஆடியோ தான் வைரல் ஆயிட்டு இருக்கு. கேளுங்களேன். நம்ம ஏரியால நோட்டீஸ் கொடுத்தேன்னா, சரி பிஜேபிக்கு ஓட்டு போற நேரம் எங்களுக்கு டிவி கேட்க போடுங்க அப்படின்னு கொடுத்தேன். அதுக்கே நம்ம ஆளுங்களே அடிக்க வராங்கண்ணா, திட்டுறாங்கண்ணா. சரிதானே? பிஜேபிக்கு நமக்கு இப்ப பிஜேபி பத்தி நம்ம பேசுறது என்ன இருக்குது? இப்போ நமக்கு முழுக்க திமுக தான் இப்ப நம்ம டார்கெட். உடனே இவர் அட்வைஸ் பண்றாரு, தலைமை என்ன சொல்லுதோ அதான் நம்ம செய்யணும். தலைமை பிஜேபி அடிக்க சொல்லிச்சு, நமக்கு டார்கெட் திமுக தான். நாம டார்கெட் வச்சு அடிக்க வேண்டியது டிஎம்கே. இந்த பையன் கேட்கிறான், கொள்கை எதிரின்னு சொன்னாங்கடா தம்பி. அதுல 1-2 பேர் உங்களை மாதிரி மூளை இருக்கிற சிக்கி இருக்கீங்க. தற்குறியா இருந்தா எதையுமே தட்டி கேட்காதுல்ல, அது வாட்டுக்குள்ள வேலை செய்யும். ஒன்னு யாரு போய் பிஜேபிக்கு எதிராக போய் நோட்டீஸ் கொடுக்க சொன்னது? அப்புறம் அண்ணனை பிடிச்சி உள்ள உட்கார வச்சு சட்டையை உரிச்சிருவானுங்கல்ல. அண்ணன் ஏற்கனவே தொடநடுங்கி தொப்புலாம், அப்புறம் போய் சிக்கிருவார்ல. அவர் சொல்றாருல, ஏய் டிஎம்கே தான் நம்ம டார்கெட்டே டிஎம்கே தான், போட்டு அடிக்கணும். ஏன்னா அதவும் நான் செய்யறேனே, டிஎம்கே எதிராகவும் பேசுறேன், டிஎம்கேக்கு எதிரான வாக்கும் கேட்கிறேன், அதுக்கு எதிராக நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துருக்கேன். நம்ம கொள்கை எதிரிக்கான நம்ம இதை கொடுத்தேனே அப்படின்னு அந்த பையன் சமரசம் பேசுறான். அதுல அந்த பையன் சொன்ன ஒரு காரணம், ஆனா எங்க தெருவில் எல்லாரும் பாஜகவுக்கு போட போறேன்னு சொல்றாங்க. பாஜகவுக்கு போடுற ஓட்ட எங்களுக்கு டிவி கேக்கு போடுங்க அப்படின்னு தானே நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாப்ல. நம்ம திருவண்ணாமலையில ஏடிஎம்கேட நிக்கல, பிஜேபி தானே நிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஓட்டு போற நேரம் எங்களுக்கு போடுங்க, நாங்க புதுசா நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நோட்டீஸ் அடிச்சு பிஜேபி என்னென்ன தப்பு பண்ணாங்கன்ற மாதிரி கொடுத்தேன்னா, அதுக்கு என்னையே அடிக்க வர்றாங்கண்ணா நம்ம கட்சியில இருந்தே. இல்ல இப்போ தலைமையில என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம கேட்கணும், சரியா? இப்போதைக்கு நம்ம பிஜேபி தொடக்கூடாது. பிஜேபி நமக்கு இப்ப பிரச்சனை எதுவுமே கிடையாது. இப்போ உடனே தலைவர் சொல்றாரு, சில விஷயங்கள் புரியாது தம்பி, உனக்கு சொன்னா புரிய வைக்க முடியாதுடா, மேலிடத்து சமாச்சாரம்டா. என்னவா மேலிடத்து சமாச்சாரம்டா, காரணம் இல்லாம தலைமை இடத்துல திமுகவை மட்டுமே தாக்குன்னு சொல்ல மாட்டாங்கடா. என்னவா திமுகவை மட்டுமே தாக்கணுமா? இப்ப புரியுதா இவங்க யாருன்னு? பாஜகவுடைய பி டீம் இல்ல, பாஜகவின் ஸ்லீப்பர் செல்லு. தலைமை என்ன சொல்லி இருக்கு இவங்களுக்கு? பாஜகவை தொடாத, அதிமுகவை தொடாத, உங்களுடைய டார்கெட் ஒன்லி டிஎம்கே. எதுக்குடா பாஜகவை தொடக்கூடாது? நேத்து நேரம் தொகுதி மறுவரையறைன்னு சொல்லிட்டு அவ்வளவு பேசியிருக்காங்களே, பேச்சவே காணாமே. திருப்பூர்ல கொப்பளிச்சு துப்புன பேச வேண்டியதானே. அடுத்து ஒரு குண்டத்துக்கு போட்டான் பாரு,
தலைவரை தளபதிய முதலமைச்சர் ஆக்கணும்னா நமக்கு டிஎம்கே தான் டார்கெட். தளபதியை அறுத்து தள்ளினதுக்கு சிஎம் ஆக்கிட்டு அடுத்த வேலை பார்க்கணும். தளபதியை சிஎம் ஆக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அடுத்தடுத்து டிஎம்கே டார்கெட் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஒன்றும் இல்லடா, பின்னாடி பிஜேபியோடைய உதவி தேவைப்படலாம்ல, அதனாலதான் தளபதி பிஜேபியை டார்கெட் பண்ண வேணாம்னு சொல்றாரு அப்படின்றாங்க. பாருங்களே, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து முழுக்க முழுக்க டிஎம்கே தான் டார்கெட். நம்ம தளபதியை முதலமைச்சராக ஆக்குறது வந்து தமிழ்நாட்டுல டிஎம்கே தான் நம்மளுக்கு இப்போதைக்கு அட்டென்ஸ். வேற எதுவுமே நம்மளுக்கு இப்போ கவனமே இருக்கக்கூடாது. ஆனா தொகுதி பார்க்கணும் இல்ல, நம்மதுல வந்து இவங்க தானே பிஜேபி தானே அதிகமா இருக்காங்க. நாளைக்கு வந்து தலைமை என்ன யோசிப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நாளை பின்ன அவங்க ஹெல்ப் நம்ம ஏதாவது தேவைப்படுன்னு ஏதாவது யோசிப்பாங்க. அதெல்லாம் வந்து உனக்கு டீப்பாலாம் சொல்ல முடியாது சில விஷயங்கள்லாம், சரியா? இதுல ஹைலைட் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய டார்கெட் டிஎம்கே 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 டிஎம்கேன்னு சொல்லிட்டு தளபதியே பேச்ச குறைச்சிக்கிட்டாரு தெரியுமா? அந்த பையன் சொல்றாரு, தளபதி முன்னாடி பேசினார்ல, இப்ப பேசுறதே இல்ல, பேசுறதே இல்லையே, பேச்ச குறைச்சுக்கிட்டாரே. உடனே டக்குன்னு இந்த சின்ன பிள்ளை கேக்குது, கொள்கை எதிரின்னு சொன்னார்லன்னு. பாருங்க, நமக்கு வந்து முழுக்க முழுக்க டிஎம்கே 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 தான். ஏன் நம்ம எல்லாத்துக்குமே டிஎம்கே பத்தி பேசிட்டு இருக்கோம்னா நம்ம டார்கெட் டிஎம்கே தான். ஏன்னா இப்போதைக்கு தமிழ்நாட்டுல டிஎம்கே வந்து நம்ம காலி பண்றத நம்ம ஒரே குறிக்கோளா இருக்கணும். பிஜேபி எல்லாம் பிரச்சனை இல்லை, பிஜேபி எல்லாம் வந்து அவங்க மேலிடத்துல பாத்துப்பாங்க, சரியா? சரிண்ணா. தளபதியே நீ கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா எப்படி பேச்செல்லாம் குறைச்சாரு பாத்துல, இப்ப அவங்கள பத்தி பேசுதெல்லாம் இல்லையா? கொள்கை எதிரின்னு சொன்னாருன்னு தானே பண்ணணும். ஆமாண்டா, அதெல்லாம் வந்து நிறைய விஷயம் இருக்குடா, அதெல்லாம் வந்து ஓப்பனா சொல்ல முடியாதுடா. வா, நீ சாயங்காலம் பிரச்சனை முடிச்சுட்டு சாயங்காலம் ஆபீஸுக்கு வா, நேர்ல பேசலாம். நேர்ல சொல்றேன் நானு. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஒரு அறிக்கையில பிஜேபின்னு சொல்ல பயப்படுற, தெருவுல பிஜேபி பேச பயப்படுற, பிஜேபி செய்யற அயோக்கியத்தனங்களை தட்டி கேட்க அஞ்சுற, நடுங்குற, தொட நடுங்குற முதுகெலும் உனக்கு இல்ல. பிஜேபி காரனே ஓன் கூட சேர்த்து நின்னு தேர்தலை சந்திக்கிற நீ யாரு? நீ யாரு? தமிழக விரோதி, தமிழ்நாட்டு மக்களின் எதிரி, எங்கள் நிலத்தை சூறையாட நினைக்கிற பாஜகவினுடைய ஸ்லீப்பர் செல். ஒன்ன அம்பலப்படுத்தி அடையாளம் இல்லாமக்கி வீட்டுக்கு அனுப்புறது, தெருவுல நிக்க வைக்கிறதா எங்க வேலை.